கோவை சரவணம்பட்டியில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக கட்சியின் தலைவர் விஜய் தங்கும் விடுதியிலிருந்து காரில் புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கருத்தரங்கு இரண்டாவது நாளாக இன்று நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக தற்பொழுது அவர் தங்கியிருந்த விடுதியிலிருந்து அந்த கருத்தரங்கு நடைபெறக்கூடிய அரங்கை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் அவர் தங்கியிருக்கக்கூடிய விடுதியிலிருந்து இந்த அரங்கு நடைபெறும் இடமானது 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. நேற்று அந்த திறந்தவெளி வாகனத்தில் வராத நிலையில் இன்று இந்த திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சார வாகனத்தில் விஜய் புறப்பட்டிருக்கிறார். நேற்று இந்த விமான நிலையத்திலிருந்து அவர் விடுதிக்கு செல்லும் போது அந்த பிரச்சார வாகனத்தில் ரோட் ஷோ மாதிரி சென்றிருந்தார். அது பொதுமக்கள் வழிநெடுகளும் அவருக்கு வரவேற்பு அளித்திருந்தனர். அதன் பிறகாக அந்த பிரச்சார வாகனத்தில் சற்று பழுது ஏற்பட்டதால் நேற்று கருப்பு கலர் ஃபார்ச்சுனர் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தில் வருகை தந்திருந்தார். அங்க விடுதியிலிருந்து அரங்கிற்கு முழுவதுமே அவர் அந்த வாகனத்தில் மட்டுமே வருகை தந்திருந்தார். இன்று அந்த பிரச்சார வாகனத்தின் பழுதானது சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. எனவே தங்கியிருக்கக்கூடிய விடுதியிலிருந்து இந்த 15 கிலோமீட்டர் தொலைவிற்கும் அவர் அந்த பிரச்சார வாகனத்திலே பொதுமக்களை பார்த்தபடி வருவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. அவர் தங்கியிருந்த விடுதியின் வெளியே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காலை முதலே இன்று மதியம் தற்பொழுதுதான் அவர் புறப்படுகிறார் என்று நேற்று சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 3 மணி அளவில் அவர் புறப்படுவார் என்று தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரை பார்ப்பதற்காக காலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த விடுதிக்கு வெளியிலும் அந்த வழியில் இருக்கக்கூடிய சாலைகளிலும் நின்றிருந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். காலையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் அந்த பகுதியில் நின்றிருந்தனர். காவல்துறையினரும் அவர்களை அங்கிருந்து செல்லும்படி அறிவுறுத்தியும் அவர்கள் செல்லாமல் விஜயை பார்த்துவிட்டு தான் செல்வோம் என்று பல்வேறுக்கணக்கான கட்சியின் தொண்டர்களும் பொதுமக்களும் அந்த இடத்தில் காத்திருந்தனர். தற்பொழுது அவர்களை நோக்கி விஜய் கையெழுத்திட்டபடி புறப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட காலை 7-8 மணியிலிருந்து அங்கிருந்து காத்திருந்த தொண்டர்களுக்கு தற்பொழுது விஜய் அந்த தங்கும் விடுதியிலிருந்து வெளியில் வந்திருக்கிறார். அவர்களை நோக்கி கையெழுத்திட்ட விஜயை நோக்கி ஏராளமான ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் அவரை பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் செய்கின்றனர். கிட்டத்தட்ட இரண்டாவது நாளாக இந்த கருத்தரங்கானது நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற கருத்தரங்கு இரவு 7:30 மணி அளவில் நடைபெற்று முடிந்திருந்தது. நேற்றும் உற்சாக வரவேற்பானது விஜய்க்கு அளிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இரண்டாவது நாளாக இந்த கருத்தரங்கானது இன்னும் சற்று நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி அளவில் இந்த கருத்தரங்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் நேற்று வருவதற்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தாமதமாக விஜய் இந்த கருத்தரங்கு வந்திருந்தார். அதனால் கருத்தரங்கு நேற்று 5 மணி அளவில் தான் தொடங்கியது. இன்று 3 மணி அளவில் தொடங்க திட்டமிட்ட நிலையில் தற்பொழுதுதான் விஜய் தங்கும் விடுதியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அவருக்கு அந்த ரசிகர்கள், வெளியில் காத்திருந்த ரசிகர்கள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.